வெல்கம் டு ஏஎஸ் கவிக்குட்டி சேனல். இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறேன்னா, முட்டை மூளை வறுவல் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்காக ஒரு கடாயில் அரை டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன். அதில் மூளையை சேர்த்துக்கோங்க. அது கூடவே நான் மஞ்சத்தூள் சேர்த்துருக்கேன். அப்போ தான் அதோட கவுச்சி வாடை அதெல்லாம் வராதில்ல, நல்லாயிருக்கும். அதனால தான் மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா லைட்டாக வேக வச்சுருக்கேன். நல்லா கிளறி விட்டு ஒரு 5 நிமிஷம் வேக வச்சுக்கோங்க. 5 நிமிஷம் வெந்தால் போதும். அதுக்கப்புறம் வெந்துருச்சு பாருங்கள். கடாய் வச்சுருக்கேன், எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் நல்லா காயட்டும். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. சோம்பும் சீரகமும் சேர்த்துருக்கேன். அது ரெண்டும் நல்லா பொரியட்டும். நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ நான் அது கூடவே வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துருக்கேன். அப்புறம் கருவேப்பிலையும் சேர்த்துருக்கேன். ஒரு பச்சை மிளகா கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துருக்கேன். இதை சேர்த்துட்டு லைட்டாக கிளறி விட்டுட்டு வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை எல்லாம் நல்லா வதங்கட்டும். நல்லா வதங்கிடுச்சு. இப்போ அது கூடவே இஞ்சி பேஸ்ட்டு அரை டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். இதோட பச்சை வாசனை போக நல்லா வதக்கிக்கோங்க. அதோட பச்சை வாசனையெல்லாம் போயிடுச்சு. ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துருக்கேன். இது வதங்கிறதுக்காக லைட்டாக உப்பு சேர்த்துருக்கேன். உப்பு சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டு வதங்க விடுங்க. நல்லா தக்காளி வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கட்டும். நல்லா எல்லாம் வதங்கிடுச்சு பாருங்கள். இப்போ வேக வச்சுருந்தோம்ல மூளை, அதை கட் பண்ணி அந்த தண்ணியோடவே சேர்த்துக்கோங்க. அந்த தண்ணியை வேஸ்ட் பண்ண வேணாம். மூளையை சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுட்டு அது ஒரு 5 நிமிஷம் வேகட்டும். இப்போ 5 நிமிஷம் வெந்துருச்சு பாருங்கள். இது கூடவே சிக்கன் சில்லி பவுடர் சேர்த்துருக்கேன். அதிலே கொஞ்சம் உப்பு இருக்கும், அதனால் இனிமேல் உப்பு சேர்க்க வேணாம், போதும். 2 முட்டை அது கூடவே உடச்சி சேர்த்துருக்கேன். முட்டை சேர்த்துட்டு நல்லா கிளறி விடுங்க. முட்டை சேர்த்தா அடி பிடிக்கிற மாதிரி இருக்கும், நல்லா கிளறி விடணும். முட்டையும் நல்லா வேகட்டும். முட்டை நல்லா வெந்துருச்சு பாருங்கள். இப்போ அது கூட கொத்தமல்லி தழை தூவி இறக்கணுன்னா முட்டை மூளை வறுவல் தயார். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஏஎஸ் கவிக்குட்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர்